தமிழக அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழே கருப்பண்ண பிள்ளையார் கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலில் எடுத்தர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவானைக்காவலில் தான் இந்த கோயில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடத்திற்கு இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸ் மற்றும் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இந்த எடுத்தர் பணியிடக்கு நேர்காணல் மூலமாக அல்லது தேர்வு வந்து நடத்தி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது வந்து இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகளின்படி பணி நியமனம் செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷனை நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ 7/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எத்தனை பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தர் பணியிடத்தில் ஒரு வேகன்சி இருக்குது. பே மேட்ரிக்ஸ் 11 இருக்கக்கூடிய இந்த பணிக்கு 10,700 33,700 வரைக்கும் சேலரியில் வந்து மேட்ரிக்ஸில் இருக்குது. இது கூட வந்து உங்களுக்கு 10,700 கூட உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ஜாபுக்கு தமிழ்நாடு அரசில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் உண்டோ அது எல்லாமே வந்து இந்த போஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடியவங்களுக்கும் உண்டு. தகுதி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு அதாவது 10ஆம் வகுப்புக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட். சரிங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனில் சாம்பிள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா tnhrce.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா www.திருவானைக்காவல்.jambugeshwarar.hrce.tn.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும். இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து கைப்பட எழுதலாம் அல்லது இதையே வந்து நீங்கள் எடிட் பண்ணி அதாவது டைப் பண்ணிட்டீங்க இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். இது வந்து எடுத்தர் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் உங்களுடைய பெயர், தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலருடைய பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, அதற்கு வந்து நீங்கள் மார்க் ஷீட்டு 10th மார்க் ஷீட் இல்லைனா வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாலினம், அதே மாதிரி நிரந்தர முகவரி கொடுக்கணும். ஆதார் நம்பர் இருக்கு இல்லையா, ஆதாரோடைய நம்பரு, உங்களுடைய தொலைபேசி அல்லது கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி மெயில் ஐடி கொடுக்கணும். மதம் வந்து சாதிச்சான்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். விண்ணப்பதாரருடைய வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்னைக்கு மினிமம் 18 வயதுலேருந்து மேக்ஸிமம் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் டிக் பண்ணிக்கலாம், இல்லை எஸ் அப்படின்றது கொடுத்துக்கலாம். கல்வி தகுதி நீங்கள் வந்து மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் +2, டிப்ளமோ இல்லைனா டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி இருந்தால் 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் மென்ஷன் பண்ணலாம். வேறு ஏதாவது இதர தகுதிகள் அதாவது டைப் ரைட்டிங்கு இல்லை ஷார்ட் ஹேண்டு வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் வாங்கின கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதை வச்சுருக்கீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் போய்ட்டு யாருக்கிட்டே அதாவது நோட்ரி பப்ளிக்கிட்ட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சைன் வாங்கி கொடுக்கணும். இல்லை ஹெச்எம் இந்த மாதிரி யாராவது கெசட்டட் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த கெசட்டட் ஆஃபீஸர் யார் அப்படின்றதுக்கு ப்ரீவியஸாக வந்து நம்ம சேனல்லே வந்து குரூப் பி அதாவது கெசட்டட் ஆஃபீஸ்லேயே குரூப் பி குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் எலிஜிபிள் அட்டஸ்டேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் நன்னடத்தை சான்றிதழ் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் படித்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல் இல்லை ஹெச்எம் கிட்ட கேரக்டர் இல்லைனா கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, கொடுத்துருப்பாங்க இல்லையா லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில், அந்த சர்டிஃபிகேட் இருந்தாலே போதுமானது. இந்த சர்டிஃபிகேட் மட்டும் முன்னாடி கொடுத்த கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும். இது வந்து ப்ரீவியஸாக நீங்கள் வச்சுருக்க கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் இருந்தது இல்லை டிசிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதுவுமே போதுமானது. அதே மாதிரி உங்கள் மேலே வந்து எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கை வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. பதிவு செய்யப்பட்டிருக்குதா, நிலுவையில் இருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. தண்டனை வழங்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லைன்னு சொல்லிடுங்க. விண்ணப்பிக்கும் பணியில் வந்து முன்னனுபவம் ஏதாவது இருக்குது, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். வேறு ஏதாவது ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த ஒர்க் ரிலேட்டட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோ வேறு ஏதாவது கோர்ஸஸோ இல்லை ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை மென்ஷன் பண்ணலாம்.
இந்து சமய அறநிலைத்துறையில் வேறு எங்கேயாவது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பதவியில், என்றைக்கு ஜாயின் பண்ணீங்க, பதவியில் சேர்ந்த நாள் என்னைக்கு, எந்த கோயிலில் பணிபுரிகிறீங்க, அதே மாதிரி பணிபுரியறதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதுக்கு அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் அது கொடுக்கணும். அதே மாதிரி அங்கே ஒரு நன்னடத்தை சான்றிதழ் வாங்கி வச்சுருக்கணும். சரிங்களா, அதையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து உறுதிமொழி, அதாவது உங்களுடைய பேர், உங்களுடைய தந்தை பெயர் மென்ஷன், இல்லைனா தந்தை இல்லைனா கணவர் அல்லது பாதுகாவலருடைய பெயர் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. டேட்டு பிளேஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்ளிகேஷன் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அதாவது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th மார்க் ஷீட் ஏதாவது ஒன்று என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு ஜெராக்ஸ், இது எல்லாமே ஜெராக்ஸ் தான். சரிங்களா, அதே மாதிரி இந்து சமயத்தை சார்ந்தவர் அப்படின்றதுக்கான ஒரு சர்டிஃபிகேட். சரிங்களா, அவங்களோட டிசிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், ரிலீஜன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டிசியை நீங்கள் வந்து ப்ரூஃபாக கொடுக்கலாம். சரிங்களா, இல்லை சாதி சான்றிதழ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேயும் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி கல்விக்கான சான்றிதழ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு நன்னடத்தை சான்றிதழுக்கே நம்ம வந்து 2 நன்னடத்தை சான்றிதழ் சொன்னோம். கெசட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினது ஒன்று, இன்னொன்று லாஸ்ட்டாக படித்த இன்ஸ்டியூட்டில் வாங்கின ஹெச்எம் கிட்டேயோ இல்லை பிரின்ஸிபல்கிட்டயோ வாங்கின நன்னடத்தை சான்றிதழ். அடுத்தது ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அனுபவ சான்று. அதே மாதிரி உங்களுடைய அட்ரஸ், 2 அட்ரஸில் உங்களுடைய அட்ரஸ் ஐடி, உங்கள் பேர், உங்களுடைய அட்ரஸ்லாம் போட்ட ஒரு என்வலப், அதில் வந்து ₹25 ஸ்டாம்ப்பு வாங்கி இதை வந்து ஒட்டியிருக்கணும். சரிங்களா, ஏன்னா இந்த கவரில் அவங்க வந்து அவங்களுடைய சீல் இல்லைனா அவங்களுடைய ஃப்ரம் அட்ரஸை போட்டுட்டு இந்த லெட்டரை அப்படியே வந்து உங்களுடைய இன்டர்வியூக்கு கால் லெட்டரு இதில் தான் வரும். சரிங்களா, இன்டர்வியூக்கு வரதுக்கான அழைப்பு வந்து இது மூலியமாகத்தான் வரும். ஆர்டர்லாம் இதில் தான் வரும். அதனால் 2 போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதி, பின்கோடு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக எழுதி ₹25 ஸ்டாம்பை ஒட்டி நீங்கள் வந்து பெரிய கவர், அதாவது மெயின் கவரில் வந்து மேலே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத எழுதணும். 2 அட்ரஸ் வந்து நான் பின்னாடி சொல்லலை, அந்த சொல்கிறேன். அந்த 2 அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். ஃப்ரம் அட்ரஸ் வந்து உங்கள் அட்ரஸ் எழுதிட்டு இந்த கவருக்குள்ளே இந்த உங்களுடைய அட்ரஸ் போட்ட சுய விலாசமிட்டு இந்த சின்ன கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரு, அதே மாதிரி அப்ளிகேஷனு, அதே மாதிரி உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஜெராக்ஸ் எல்லாமே வந்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா, இதற்கான நிபந்தனைகள் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 18 வயதுலேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும், இறை நம்பிக்கை இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்டான டைமுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும். சரிங்களா, எல்லா காப்பியும் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பியாக தான் இருக்கணும். சரிங்களா, அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர், அதாவது கெசட்டர் ஆஃபீஸர்கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி அந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, ஆதார் கார்டு இல்லைனா வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, இது மாதிரியான எல்லா டாக்குமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டஸ்டேஷன் வந்து ஜெராக்ஸ் வாங்கி அனுப்பணும். அதே மாதிரி உங்களுடைய ஏஜுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து டிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்டு இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணி அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி என்னென்னலாம் ப்ரூஃப் அவங்க வந்து எந்தெந்த இதுக்கு என்னென்ன ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ப்ராப்பராக என்க்ளோஸ் பண்ணணும். அப்படின்றத மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு செலெக்ஷன் வரும். சரிங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ செலக்ட் ஆகிட்டீங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு வரும்பொழுது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய காவல், உங்களுடைய நீங்கள் வசிக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து உங்கள் மேலே எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையும் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி அங்கேருந்து கொடுக்கணும். சரிங்களா, உங்கள் மேலே எந்த விதமான பின்னணியும் இல்லை, குற்றவியல் நடவடிக்கை எதுவும் எடுக்கலை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில், நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில். அதை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், ஒரிஜினல். அதே மாதிரி உடல் தகுதி சான்று, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜிஹெச்லேயோ இல்லை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய்ட்டு உடல் தகுதி சான்றிதழ் கேட்டிங்கன்னா அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். சரிங்களா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து அதற்கு தேவையான அஞ்சல் இது வந்து ஒட்டி, ஸ்டாம்பை ஒட்டி ப்ராப்பராக நீங்கள் வந்து நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம். சரிங்களா,
2 கவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெளியில் ஒரு கவரு, நேரில் கொடுக்குற மாதிரி இருந்தால் வெளியில் இருக்க கவரில் வெறும் இது மட்டும் 2 அட்ரஸ் மட்டும் போட்டுட்டு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதில் ஒரு போஸ்ட் இருந்தாலுமே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய கவர் கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் கொடுத்தாலும் சரி, அந்த உள்ளே இருக்கக்கூடிய கவரில் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் வந்து உங்களுடைய அட்ரஸை 2 அட்ரஸ் எழுதி நீங்கள் வந்து அதில் அனுப்பணும். சரிங்களா? நெசசரி அப்ளிகேஷனும் சரி, ஜெராக்ஸ் காப்பீஸும் சரி, அட்டஸ்டட் காப்பீஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அல்லது நேரில் கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராப்பரான அந்த கரெக்டான டைம் ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே வந்தால் மட்டும்தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் வந்து எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ ப்ராப்பராக வந்து கரெக்டான ப்ரொசீஜர் படி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? திருக்கோயிலுக்கு வந்து எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது வந்து அவங்க இந்து அறநிலையத்துறை வந்து நிர்ணயிப்பாங்க. மோஸ்ட்லி வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு ஒர்க்கு இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து hrce.tn.gov.in வெப்சைட்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஜம்புகேஸ்வரர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை நீங்கள் நேரில் போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ₹50 செலுத்திட்டு நீங்கள் அப்ளிகேஷனை வந்து அலுவலகத்தில் நேரில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், 2 அட்ரஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கவரில் வந்து கண்டிப்பாக வந்து எழுத்தர் பணியிடத்திற்கான விண்ணப்பம் அப்படின்றத மேலே எழுதியிருக்கணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, உதவி ஆணையர் செயல் அலுவலர் கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில், திருவானைக்காவல், திருவரங்கம் வட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 620005 அப்படின்ற அட்ரஸ்க்கு அனுப்பணும். நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். அனுப்பும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த ₹25 ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய அட்ரஸ் வந்து 2 அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து இன்னொரு சின்ன கவர் வந்து உள்ளே வைக்கணும். சரிங்களா? அனுப்புறதுக்கான கடைசி நாள் 7/9/2024 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து நேர்லையோ அல்லது அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மினிமம் 10th முடிச்சிருக்காங்க, ரிலேட்டிவ்ஸில் யாராவது 10th முடிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.